ஓம் நமச்சிவாய. நாம் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது குஜராத் மாநிலத்தில் ஜூனாகட் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பிரபாசப்பட்டினம் என்ற ஊரில் இருக்கும் சோமநாத திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்னையிலிருந்து விஜயவாடா, செகந்திராபாத், புனே வழியாக மும்பை சென்று அங்கிருந்து ஹைதராபாத் வீரங்கம் வழியாக வெடாவால் ஸ்டேஷனில் இறங்கி பஸ் மூலம் 7 கிலோமீட்டர் பயணம் செய்தால் இந்த சோமநாத ஸ்தலத்தை நாம் சென்றடையலாம். மூலவர், இந்த ஆலயத்தின் மூலவர் சோமநாதர், தாயார் பார்வதி சந்திரபாகா, தீர்த்தம் திரிவேணி தீர்த்தம், கபில தீர்த்தம். சிவபெருமானின் 12 ஜோதிர் லிங்கங்களுள் இதுவும் ஒன்று. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது பிரபாசா சக்தி பீடமாகும். இந்த ஆலயத்தில் அனுமன், விநாயகர், துர்க்கை, பைரவர், காளி போன்ற பரிவார தெய்வங்கள் இருக்கின்றன. மே முதல் செப்டம்பர் வரை யாத்திரை செல்ல சரியான மாதங்களாகும் இந்த ஆலயத்திற்கு. இருந்தாலும் வருடம் முழுவதும் யாத்திரிகர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கோடையில் மிகவும் குளிர்ச்சியாகவே இருக்கின்றது. கோவில் அமைப்பை பார்ப்போம். சோமநாதபுரத்தில் 2 கோயில்கள் இருக்கின்றன. ஒன்று அகல்யாபாயால் கட்டப்பட்டது. இங்கு கருவறைக்கு செல்ல குறுகிய பாதை வழியே படிக்கட்டுகளில் இறங்கினால் பாதாளத்தில் சிவலிங்கத்தை தரிசிக்கலாம். மீண்டும் படிக்கட்டுகள் ஏறினால் விஸ்வநாதர், அன்னபூர்ணி, விநாயகர், பைரவர், காளி சன்னதிகளை தரிசிக்கலாம். மகிஷாசுரமர்தினி சன்னதியும் இருக்கின்றது. புதிய சோமநாதர் கோவில் கடற்கரை ஓரத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது. சலவை கற்கால் அமைந்த இந்த கோவிலில் பார்வதி, அனுமன், துர்க்கை, விநாயகருக்கு சன்னதிகள் இருக்கின்றன. கர்ப்பகிரகத்தின் மேலே பல கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சகல பாவங்களும் நீங்கவும் இறப்பிற்கு பின் முக்தி கிடைக்கவும் இங்கு இருக்கின்ற சோமநாதரை வழிபாடு செய்கின்றார்கள் பக்தர்கள். நேர்த்திக்கடனாக சோமநாதரை வில்வ இலையாலும் மலர்களாலும் அர்ச்சனை செய்து வழிபாடுகின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன? சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு பெயர் பெற்றமையினால் சோமநாதம் என்று பெயர் உண்டாகியது. சோமநாதபுரம் உலகம் தோன்றிய காலம் முதலே சிறந்த ஸ்தலமாக விளங்கியது. பிரபாசப்பட்டினம் என்று புகழ் பெற்றது. ஏனென்றால் இந்த ஸ்தலத்தில் கடற்கரையில் ஓரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் பிரகாசிக்கின்றன. புராண காலம், வேத காலம், இதிகாச காலம், தற்காலம் என இப்படி பல காலங்களிலும் புனித ஸ்தலமாக விளங்கி வருகின்ற சிறப்பை கொண்டிருக்கின்றது இந்த ஸ்தலம். நமது நாட்டின் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் தலையாய ஸ்தலம் இந்த ஸ்தலம். நமது இரண்ய நதி, கபில நதி, சரஸ்வதி நதி ஆகிய 3 நதிகளும் திரிவேணி சங்கமத்தில் ஒன்று கூடுகின்றன. இந்த இடம் புனிதமாக கருதப்படுகின்றது. பாண்டவர்கள் காலத்தில் அவர்கள் பல முறை இங்கே வந்து வாழ்ந்தும் தவம் செய்தும் இருக்கின்றார்கள். சரித்திர ஆசிரியர்கள் சோமநாதத்தின் புகழை பற்றி எழுதியிருப்பதை அடிப்படையாக வைத்து ஆப்கானிஸ்தான பேரரசன் கஜினி முகமது 17 தடவை படையெடுத்து வந்து சோமநாதபுரத்தை தாக்கி பெரும் செல்வத்தை கொண்டு சென்று தன் ஊரை சொர்க்கபுரியாக மாற்றினான். அவன் சோமநாதலிங்கத்திற்கு அடியில் பெரும் ஒளி வரும் ரகசியம் அறிந்து அதனை களவாட முயற்சி செய்தான். 7 முறை இந்த கோவிலை இடித்து தள்ளினான். ஆனால் அந்த ஒளியின் ரகசியத்தை அவனால் அறிய முடியவில்லை. பெரும் செல்வத்தை மட்டும் வாரிக்கொண்டு போனான். சுதந்திரம் அடைந்த பின்னர் வல்லபாய் பட்டேல் அவர்களின் முயற்சியால் புதிய சோமநாதபுரம் கோயில் சிறப்பாக அமைக்கப்பட்டது. ஆதிசங்கர் ஸ்தாபித்த சாரதாபீடம் இருக்கின்றது. நமது நாட்டின் 4 திக்குகளும் இருக்கின்ற 4 புனித ஸ்தலங்களில் மிகவும் சிறந்த ஸ்தலம் சோமநாதம். இது கண்ணன் காலில் வேடன் அம்பு பட்ட இடம். கண்ணன் உயிர் நீங்கிட தனியே கிடந்த உடலை அர்ஜுனன் கண்டெடுத்த இடம். கண்ணன் உடல் தகனம் செய்த இடம் ஆகிய இந்த 3 இடங்களும் இருக்கின்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம். பலராமர் பாம்பாக மாறிய
புற்றினில் மறைந்த இடமும் இங்கே இருக்கின்றது. சோமநாதரின் பழைய கோவிலில் புதிய கோவிலின் இடது புறமுகப்பில் இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் தலைவராற்றை பார்ப்போம். சந்திரனின் மற்றொரு பெயர் சோமன். சந்திரன் மிக அழகானவன். எனவே தக்கன் என்பவரது 27 பெண்களும் சந்திரனை விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள். சந்திரன் தனது கடைசி மனைவி ரோகிணி என்பவரிடம் மிகவும் பிரியமாக நடந்து கொண்டான். அதனால் மற்ற 26 பெண்களும் தங்களது தந்தையிடம் சந்திரனின் பாகுபாடு பற்றி முறையீடு செய்தார்கள். தக்கனும் சந்திரனை கூப்பிட்டு எல்லா மனைவிகளிடமும் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள அறிவுரை சொல்லியும் பயனில்லாத காரணத்தால் தக்கனுக்கு கோபம் வந்து சந்திரனுக்கு தொழுநோய் ஏற்பட்டு துன்பப்பட சாபம் கொடுத்து விட்டார். சாபத்தின்படி சந்திரனுக்கு தொழுநோய் உண்டாகி சந்திரன் அழகெல்லாம் கெட்டு போய்விட்டது. அதனால் உலகின் உயிர்கள் வாழ காரணமான அமிர்தம் சுரக்கும் சக்தியும் குறைந்து விட்டது. சந்திரனின் 16 கலைகளில் தினம் ஒன்றாக 15 நாட்களில் 15 கலைகள் போய்விட்டன. உலகில் இருக்கின்ற உயிர்கள் வாடவே தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவிர்வாகம் நின்று விட்டது. தேவர்கள் சந்திரனை கூட்டிக் கொண்டு பிரம்மதேவனிடம் சென்று முறையிடவே அவர் குஜராத்தில் பிரபாச தீர்த்தம் என்னும் திரிவேணி சங்கமத்தில் சந்திரனின் நீராட செய்தார். இங்கே சிவலிங்கம் தாபித்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு சில நாட்கள் இங்கே தவமாற்ற சொன்னார். 1000 ஆண்டுகள் இங்கே சந்திரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். சந்திரனின் தவத்திற்கு இறங்கிய ஈசன் சந்திரன் முன்பு தோன்றினார். சந்திரனை சாபத்தின் பிடியிலிருந்து காத்தார். 15 நாட்கள் சந்திரனின் கலைகள் குறையவும் 15 நாட்கள் சந்திரனின் கலைகள் வளரவும் வரம் கொடுத்தார். உலகத்து உயிர்களை முன்பு போலவே காக்க சந்திரனிடம் அமிர்தம் சுரக்கும் சக்தியும் அருளினார். சந்திரனை பிறை சந்திரனாக தன் முடியில் சூடிக்கொண்டார். சிவபெருமான் சந்திரனுக்கு கோழி முட்டை வடிவில் இருக்கின்ற ஒரு ஜோதிர்லிங்கத்தை கொடுத்து சென்றார். சந்திரன் வழிபட்ட இடத்தில் அந்த ஜோதிர்லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதன் மீது பெரிதான ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபெருமான் எப்பொழுதும் இங்கே ஜோதிர்லிங்கமாக இருந்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சந்திரன் சிவபெருமானை வேண்டி வழிபட்டான். அந்த லிங்கமே சந்திரனின் பெயரால் சோமநாகலிங்கம் என பெயர் பெற்றது. அந்த இடமே சோமநாதபுரமாகும். இன்றும் சோமநாதபுரத்து கடற்கரையில் சந்திரன் ஒளி பிரகாசமாக ஒளிரும் என்று சொல்கின்றார்கள். அந்த சோமநாதரே ஜோதிர்லிங்கம் என்கின்றார்கள். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.